வணக்க மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழில் நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் நம்ம பார்க்குறப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயின் 2 பேருமே வந்துட்டு கார் வாங்குறதுக்காக போயிருப்பாங்க. ஏன்னா அந்த பேங்க்வெட்டுக்கு போகிறதுக்கு கார் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒருத்தன் வந்துட்டு அந்த காரை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வந்திருப்பான். சரி வாங்க இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாம் மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அப்போ தான் இது மாதிரி வீடியோஸ் வந்து டெய்லி வர ஆரம்பிக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ அவனுக்கு வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு இருப்பாப்ல. என்ன மாதிரி இந்த மாதிரி வந்து நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கார் எடுக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் அவன் சொல்லுவான், இது ஒரு லிமிடெட் எடிஷன் மாடல் கார், இதுக்கெல்லாம் நீ வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னாலே இதுக்காக நீ முதல்ல வந்து டெபாசிட்டை பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோ டெபாசிட்டா ஓகே எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு கேட்பான். இந்த காரோட விலை வந்து கிட்டத்தட்ட 80,000 ரூபா, நீ இதில் 60,000 பே பண்ணால் தான் உன்னை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணவே அலோவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த கார் மேனேஜரும் சொல்லுவான். இதை கேட்டவனது என்னது கிட்டத்தட்ட பாதி அமௌண்ட்டுக்கு மேலே வந்து நாங்கள் டெபாசிட்டே பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு நிமிஷம் லைட்டாக ஷாக் ஆகும். அவன் பார்த்துட்டு ஏன் உன்னால் அவ்வளோ பணம் கூட கட்ட முடியலையா, இது வந்து இங்கே தான் மினிமம் டெபாசிட்டே இவ்வளோ தான், இதை கட்டினா தான் உன்னை வந்து காரே தொட விடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இதை கேட்டவுடனே இந்த இடத்துல எதுவும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோயினி சொல்லுவாள், இந்த இடத்துல நம்மளை எதுவும் வெல்கம் பண்ணுற மாதிரி தெரியல, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம், நம்ம வேறு இடத்த பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கூப்பிட்றான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் இந்த டைம் உன்னையே கேட்குறேன், நீ சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இவங்கள பார்த்தா கார் வாங்க வந்தவங்க மாதிரியே இருக்குது. கிளாத்ஸை பாரு, அவங்க போட்டிருக்கிற துணியெல்லாம் எவ்வளோ கேவலமாக இருக்குது, இவங்களாவது காரை வாங்குறதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். பார்க்குறதுக்கு பிச்சைக்காரங்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அப்படியே திரும்பி சிரிச்சிக்கிட்டு இருப்பான். இவன் இந்த பக்கம் சிரிச்சிட்டு இருக்கிற பார்க்குறப்ப பின்னாடி 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்தாங்களே பிரதர்மா, அதாவது இந்த ஜெனரல் மேனேஜர் பேர் வந்து பிரதர்மா. இவன் வந்து இந்த இடத்துல இருக்கிறப்ப சொல்லிட்டு இருப்பாங்க, பிரதர்மா அவங்க 2 பேரும் இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் இருக்கிற இன்னொரு பெரிய கடைக்கு போயிட்டாங்க, அந்த கார் ஷோரூமில் வந்து இப்போ அவங்க வந்து காரை வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இதை கேட்டோடனே எனது நிஜமாலுமே கார் வாங்க போயிட்டாங்களா, அதுவும் அந்த 2 பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கிறவங்க கார் வாங்க போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு நிமிஷம் ஃபுல்லாக ஷாக் ஆயிரும். சரி இவங்க தான் ஷாக் ஆகிறான்னு பார்த்தா அடுத்த ஷோரூமுக்கு போயிட்டு நான் அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயின் 2 பேருமே வந்துட்டு அந்த காரை வாங்குறதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துல இந்த இன்னொருத்த ஜென்ரல் மேனேஜர் இருப்பான்ல, அந்த கடையோட ஓனர் வந்து சொல்லிட்டு இருப்பான், இது மாதிரி வந்து இதோட விலை வந்து வெறும் ஒரு 8 லட்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஃபுல்லாமே வந்து நல்லா மரியாதைலாம் கொடுத்துட்ருக்காங்க, நல்லா காஃபி ஊற்றி கொடுத்துக்கிட்டு இது மாதிரிலாம் இருக்காங்க. அப்போ தான் அந்த பிரதர் மான்றவன் வந்து இங்கே வந்துட்டு, டேய் இந்த கார் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா, இவங்களெலாம் ஏன் வந்து ட்ரை பண்ண விட்டுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த மேனேஜர் கிட்ட வந்து கேட்பான். இந்த மேனேஜர் சொல்லுவான், இவங்க என்னோடய கஸ்டமர்ஸ், இவங்களுக்கு நான் ஃபுல்லாக வந்து எல்லா சர்வீஸும் நான் தான் கொடுக்கணும், இந்த இடத்துல வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது ஃபுல்லாமே ஃப்ரீ தான், நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ தான் இந்த இடத்துல பிரதர் மான்றவன் வந்து சொல்லுவான், இவங்களால் 1 லட்ச ரூபா காரை கூட வாங்க முடியல, இந்த காரோட விலை குறைஞ்சது வந்து 7-8 லட்சமாவது இருக்குமே, இது எப்படி நீ வந்து இவங்க கையில் அப்படி கொடுக்குற அப்படின்ற மாதிரி கேட்பான். இது எல்லாமே கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மட்டையும் சொல்லுவான். இதை சொன்ன உடனே நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஆமாம் என்னால் வாங்க முடியாது நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே கார்டை தூக்கி போடுவான். கார்டை காமிச்ச உடனே ஃபுல் பேமெண்ட்டை இப்பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இதை கேட்டோடனே வாங்க சார் வாங்க, நான் உங்களை விஐபி ரூமுக்கு கூப்பிட்டு போகிறேன், இவனு இந்த பக்கம் கூட்டிகிட்டு போவான். அதே சமயம் தான் அந்த இடத்துல வந்து இந்த பிரதர்மான்னு சொல்லிட்டு இருந்தேன் பழைய ஓனரோட, அதாவது பழைய ஸ்டோரோட ஜென்ரல் மேனேஜர் ஒரு நிமிஷம் அப்படியே வந்து வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பா, கண்ணு 2 வெளியே பிதுங்கி போயிருக்கும். அந்த ரேஞ்சுக்கு இருக்கிறப்ப இந்த இடத்துல வந்து நான் எப்படி இப்படி ஒரு மிஸ் பண்ணேன், என்னோடய எனிமி கம்பெனிக்கு வந்து நான் தேவையில்லாமல் ஒரு பெரிய ஆஃபரை வேறு வாங்கி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினையும் அவங்க 2 பேர்த்தையும் விஐபி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் போகிறப்ப ஒரு சின்ன போடுவேன்னு சொல்லிட்டு இவன் எனக்கு பெரிய கஸ்டமர்ஸ்லாம் பிடிச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இவன் உடனே அப்படியே ஹார்ட்டில் அப்படியே அம்பு விட்ட மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே பதச்சிட்டு நிற்பான். இதெல்லாம் இந்த பக்கம் முடியாதுக்கு நைட் எல்லோரும் வந்து அந்த பேங்க்வெட் நடக்கிற இடத்துக்காக போயிட்டுருப்பாங்க. இவங்க வந்துட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாப்ல, நீ புதுசாக வாங்கி கொடுத்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ தான் நம்ம ஹீரோயினே சொல்லுவாள், இந்த உங்கள்கிட்ட இருந்த ஆல்ரெடி இருந்த ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப பழசாயிருச்சு, அதனால தான் புது ட்ரெஸ் வாங்கினேன், இது உனக்கு ரொம்ப ஃபிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். அதே நேரத்தில் தான் நம்ம ஹீரோவுக்கும் ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோன் எடுத்து பார்த்தா அது யாருன்னு பார்க்குறப்ப தான் அது மிஸ் ஜிங்காக இருப்பாள். அதாவது வந்து மிஸ்டர் ஜிங்கோட எங்கள் சிஸ்டர் வந்து ஏர்போர்ட்டில் விட்டுருந்தேன் பார்த்தீங்களா, அவள் தான் ஃபோன் பண்ணியிருப்பாள். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் ஒரு சின்ன கால், நான் இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புவோம். கிளம்பி போயிட்டு இந்த இடத்துல பேசிகிட்டு இருப்பான், நான் இது மாதிரி வந்து யாங்சாங் பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கேன், இந்த மீட்டிங் வந்து இந்த இடத்துல ஹாங்காங் ஹோட்டலில் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இதை கேட்டோடனே அவ்வளோ நானும் அங்கே தான் இருக்கேன், என்னை வந்து பிக்கப் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். நம்ம ஹீரோவும் எங்கே இருக்கேன், நான் இங்கே டாப் ஃப்ளோர் இருக்கேன்னு சொல்ல அவள் சொல்லுவாள், நான் இந்த இடத்துல வந்து 2nd ஃப்ளோரில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அதே நேரத்தில் தான் அந்த இடத்துல வந்து அந்த ஹோட்டலோட ஜென்ரல் மேனேஜர் இருப்பாள் மிச்சிங்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்தி இருப்பாள். அவளை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவளை வந்து சொல்லுவோம், இது மாதிரி எனக்கு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்ரல் மேனேஜரும் கேட்குறப்ப அவன் சொல்லுவான், இது உங்கள் ஃபேமிலியோட மெம்பர் தான், உங்கள் ஃபேமிலியோட யங் மிஸ் தான், சிங் ரெயின் தான் இருக்கா, அவளை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வரீங்க, அவள் 2nd ஃப்ளோரில் இருக்கா இந்த பில்டிங்கில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். நான் இப்போயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு நிமிஷம் பதவிச்சு போயிடுவேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து யங் மிஸ் வந்தது வந்து யாருக்குமே தெரியாதுன்றப்ப எப்படி இப்படி தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாள். அப்போ தான் அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோயினும் சரி அந்த இடத்துல வந்து டேரக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வேலை செஞ்ச கம்பெனியில் ஒருத்தர் டேரக்டராக இருந்திருக்கா, அது இவ தான்.
அவள் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து நான் இன்னும் வர மட்டும் தான் சொன்னேன், ஆனால் வர சொன்னதுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கொஞ்சம் அசிங்கமாக பேசுவாள். இதை கேட்டோடனே டேரக்டர் லூ உங்கள் வார்த்தையை கொஞ்சம் வாயை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கோவமாக அப்படியே பேசிகிட்டு இருப்பாள். என்னையா எதிர்த்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் லூன்றவ ஒரே அடி அடிச்சிருவான் நம்ம ஹீரோயினை. இவளை முதல்ல வெளியே எடுத்துக்கடா, இவளை யாரா இங்கே கொண்டு வந்து, இவனுக்கு முதல்ல எங்கே இருக்கணும் எப்படி பேசணும்னு சொல்லி கொடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினை திட்டிகிட்டு இருப்பாள். இவன் இந்த பக்கம் திட்டிட்டு இருக்கிறப்ப இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடிருந்து வருவான். நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே உன்னை யார் அடித்தா, உன் கன்னத்தில் எப்படி இவ்வளோ பெரிய தழும்பாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பார். நான் தான் அடித்தேன், உன் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கணும் என்ன டிசிப்ளின் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரிலாம் இவ பேசிகிட்டு இருப்பாள். இதை கேட்டவுடனே நீ ஏன் என் ஒய்ஃபை அடித்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பான். இதை கேட்டவுடனே அவளும் சொல்லுவாள், ஆமாம் நான் தான் அடித்தா, அவனால் என்ன பண்ண முடியும்னு கேட்பாள். நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் கூட பார்த்துருக்கேன், ஒரே அடி கன்னத்திலே ஓங்கி அடிச்சிருப்பாப்புல. அடித்த வேகத்தில் அந்த இடத்துல போய் பறந்து விழுந்துருவாள். என்ன தைரியம் இருந்தால் என் ஒய்ஃபை அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். யாராவது என்னை காப்பாற்றுங்க, இங்கே பாருங்கள் என்னை அடிக்கிறான் ஒருத்தன், என்னை அடிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் கத்துவான். கத்தனோடனே அவளோட ஹஸ்பண்ட் வந்துடுவான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருவாள். வந்த உடனே இவ சொல்லிடுவா, ஓல்ட் ஸ்டான் அங்கே பாரு என்னை வந்து ஒருத்தர் அடிக்கிறான், அவனோட ஹஸ்பண்டை வச்சு அடிக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கதையாக விடுவாள். இதை விட்டு என்ன தைரியம் இருந்தால் என்னோடய ஒய்ஃபை அடிச்சிருப்பேன், ஒழுங்கு மரியாதையே அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேள்றான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து இந்த மொட்டத்தில் சொல்லுவான். இதை இவன் சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு சப்போர்ட்டாக வந்து பேசுவாள். நான் உங்கள் கம்பெனியை விட்டு எப்போவே வெளியே வந்துட்டேன், உங்கள் கம்பெனிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த இடத்துல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே உங்கள் ஒய்ஃப் வந்து என்னை அடித்தது தான், அவளை முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருப்பாள். என்னது மன்னிப்பு கேட்கணுமா, நீ ஜஸ்ட்டு பிகாஸ் எங்கள் கம்பெனி விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கியா? நாங்கள் ஆல்ரெடி ஒரு பெரிய கான்ட்ராக்டை ஜிங் ஃபேமிலியோட வந்து சைன் பண்ணியிருக்கோம், அவங்க ஃபேமிலியோட சைன் பண்ணிட்டோம்னா நாங்கள் தான் இந்த இடத்துல பெரிய ஆளுங்க, நீங்கள் அடுத்த நாள் இந்த யங்ஸ்டர் சிட்டிலே இருக்க முடியாது பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். எனது எங்கள் ஃபேமிலியோட சைன் பண்ணால் நீ யாருக்கு என்ன ட்ரபிள் வேணும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வரும். இதை கேட்டோடனே இவங்க ரெண்டு பேர் பார்த்துட்டு என்னோட விஷயத்தில் தலையிறதுக்கு நீ ஆல்ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே சண்டை போவாங்க. இவங்க யாரா, இவங்க தான் ஜிங் ஃபேமிலியோட யங் மிஸ், நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது அப்படின்றவங்க. எனது ஜிங் ஃபேமிலியா, அதோட யங் மிஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு பேருமே அப்படியே ஷாக் இருந்து பேரிஞ்சு போன மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு அந்த இடத்துல இந்த மேனேஜர் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஸ்கை ஈகிள் கம்பெனிலேருந்து வந்திருக்கோம், நான் தான் அந்த இடத்துல வந்து டேரக்டர் இவர் மேனேஜர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நீ தானே வந்து எங்களோட யங் மிஸ்ஸை இப்போ திட்டினது அப்படின்னு சொல்லுவோம். அதை கேட்ட உடனே இவ்வளோ ஒரு நிமிஷம் அப்படியே பதவிச்சுட்டு இல்லை இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாள். ஆனால் அதெல்லாம் வந்து அவள் கவனிச்சிருக்கவே மாட்டாள். இவள் கவனிக்கலன்னு தெரிஞ்சு இவ்வளோ வந்துட்டு எல்லா பழியும் அவங்க மேலே தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் அவள் கவனிக்காமல் உங்கள் கம்பெனி பேர் ஸ்கை ஈகிள் கம்பெனி தானே, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்போ தான் வந்து சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களோட பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் எல்லாமே இதோட க்ளோஸ் ஆகுது, உங்களுக்கும் ஜின் குரூப்புக்கும் இந்தமாரி எந்த சம்மந்தமுமே கிடையாது, உங்களோட கான்ட்ராக்ட்டுக்கு வந்து எல்லாத்தையும் தேவையான காம்பன்சேஷன் எல்லாத்தையும் எங்கள் குரூப்பே பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இவன் சொன்னதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், என்ன தப்பாக புரிஞ்சுட்டேன், நீ இப்போ திட்டினது தான் எங்கள் ஜிங் ஃபேமிலியோட ஒரே யங் மிஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கிற ஹீரோயின், அதாவது நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லுவாங்க இவங்க தான் வந்து இந்த இடத்துல இருக்க ஜிங் குரூப்போட செகண்ட் பெரிய லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க இந்த எக்ஸாக்ட் சிட்டிலேயே அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சொல்லுவான், நீங்கள் இன்சல்ட் பண்ணீங்களே இவர் தான் யங் மாஸ்டரோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதை கேட்டோடனே இவங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் வந்துச்சு, இவங்க சாதாரணமாக என்னோடய கம்பெனியில் வேலை தானே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுவாங்க. என்னை திட்டிருக்காங்க, அதுவும் முதலையே வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து என்னை திட்டிருக்காங்க, என்னை வீட்டில் கூட திட்டினதில்ல, இந்த மேட்டர்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிற மேனேஜர் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு நம்ம மிஸ் செங் சொல்லுவாள். இவள் சொன்ன உடனே அந்த இடத்துல இந்த மேனேஜர் நீங்களாக வெளியே போகிறீங்களா இல்லை காட்ஸை கூப்பிட்டு நான் உங்களை வெளியே துரத்தணுமா அப்படின்பா. அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. எப்படி இந்த இடத்துல வந்து கரெக்டான நேரத்துக்கு வந்தனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த மிஸ் செங்கும் கண்ணடிச்சு காமிச்சிட்டு இருப்பாள். ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தேங்க்யூ வெறும் தேங்க்யூ மட்டும் தான் சொல்லுவியா, என் கிளாஸில் ஒரு கிளாஸ் வாயின் ஊற்றி கொடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி மிஸ்டிங் சொல்லுவாள். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் உள்ளே புந்துருவா, இவளோட பார்வையே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டிங் நான் உங்களுக்கு வந்து வைன் ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து வைன் ஊற்றுறதுக்கு போய் கிளாஸை கொடுக்கணும்னு பார்ப்பான். நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மிஸ்டிங் கேட்பா. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு பதில் நம்ம ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், இவங்க தான் என்னோடய ஒய்ஃபு, அவங்களோட பேர் சூ செங்ஹின் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாப்ல. இவங்களோட பார்வையே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வந்து மிஸ்டிங்கை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் என்னது குவென்லியோட ஒய்ஃபா, குவென்லியோட ஒய்ஃப் இருக்குன்னு சொல்லிட்டு என் பிரதர் ஒரு டைம் சொல்லியிருக்கான், ஆனால் இப்போ தான் வந்து நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே யோசிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் கிளாஸை வந்து மாற்றி பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் அந்த இடத்துல இருந்து பிடுங்கிடுவா. இது நான் ஒரு சாதாரணமாக என்னோடய ஃப்ரெண்டுக்கு செஞ்ச ஒரு வந்து உதவி தான், இதுக்கு ஒன்றும் பெருசாலாம் நீங்கள் வந்து கிளாஸில் வந்து இது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் மிஸ்டிங் வந்து சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் என்னோடய ஹஸ்பண்டோட சார்பாக நான் உங்களுக்கு தேங்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை பிடுங்குவா.
இதெல்லாம் 2 இதையும் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருப்பாப்புல. 2 பேத்தையும் பார்த்துட்டு, இந்த இடத்துல என்னோட ஆரம்பரிவு சொல்லுது. நான் இந்த இடத்துலேருந்து கிளம்புறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு, நான் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. சொன்ன உடனே 2 பேரும் அட் அ டைமில் சொல்லுவாங்க, எங்கே ஓட பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட்டு இந்த ரெஸ்ட் ரூமுக்கு தான் போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து ஜூட் விட்டுருவாப்புல. ஜூட் விட்டு வேகத்திலே சொல்லிகிட்டே வருவாப்பேன். இவங்க 2 பேர்கிட்ட வந்து என்னால் பேச தலை தான் வலிக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துலேருந்து நம்ம மேனேஜர் வந்து அந்த இடத்துல பேசிகிட்டே வருவாப்புல. அவர் வந்து சொல்லுவா, அப்படின்னா மிஸ்டர் குயின்னுக்கு கூட ஒரு விஷயத்தை பார்த்து பயப்பட வேண்டியதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக அவங்க 2 பேரும் இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதுக்கு பதில் சொல்லுவாப்புல. அப்போ தான் அந்த இடத்துல மேனேஜர் சொல்லுவாள், நீங்கள் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்க, அதனால தான் பொண்ணுங்க உனக்காக அடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. ஆமாம், அதெல்லாம் விடுங்க. நான் உங்ககிட்ட வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். நான் உங்ககிட்ட ஒரு பென்ட்ரைவ் கொடுக்குறேன். இந்த பென்ட்ரைவில் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து மிஸ்டர் ஜிங்குக்கு வந்து கொடுத்துருங்க. மிஸ்டர் ஜிங் வந்து இதில் இருக்கிற பீப்பிளை பற்றியெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள். அவங்க எங்கே இருக்காங்க, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர்கிட்ட கொடுப்பா. இவங்களோட ஐடென்டிட்டி எல்லாமே ரொம்ப கான்ஃபிடென்ஷியலானது, அதனால் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண, ஒரு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாப்புல. அப்போ தான் அந்த இடத்துல இந்த மேனேஜரும் சொல்லுவாள், நீங்கள் என்ன ட்ரஸ்ட் பண்ணீங்களே, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லுவாள். ஆமாம், இப்போ நீங்கள் திருப்பி பேங்க்வெட் ஹாலுக்கு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவள் கேட்பா. அப்போ தான் நம்ம ஹீரோவும், நான் போகிறேன், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போகிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே தலையை திருப்பிகிட்டே சொல்லிட்டு இருப்பாப்புல. அப்பயும் பேங்க்வெட்லாம் முடியும். நம்ம ஹீரோவும் ஹீரோயின் 2 பேரும் காரில் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கிறப்ப தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ கேட்பாங்க, ஆமாம் யங் மிஸ், அதாவது மிஸ்டர் ஜிங் வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்களே, ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தீங்களே, என்ன தான் அப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ எப்படி அவ கூட வந்து மிஸ் பண்ணிட்டு இருந்த, அதாவது அவகிட்ட என்னென்ன பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னு உன்னை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் சொல்லுவாள். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ, அவள் சொல்கிறதுல எதுவும் நம்பாத, நான் எதுவும் பெருசாக பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே சமாளிப்பார். அப்போ தான் அவள் சொல்லுவாள், அவளாம் எதுவும் அப்படி மாதிரி சொல்லலை, ஆனால் நீ தான் இப்போ அது மாதிரி சொல்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோயினே சொல்லுவாள். அதே சமயம் நம்ம ஹீரோயினையும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருப்பாள். அவருக்கு உன் மேலே கொஞ்சம் க்ரஷ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாள். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க நம்ம ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் கேட்பான், ஆமாம் அவள் வந்து உன்னை ஜெயின்சங் சிட்டிக்கு கூப்பிட்டுருந்தாலே, அங்கே நீ போறியா அப்படின்ற மாதிரி அவள் கேட்பான். இவன் கேட்ட உடனே அவளும் சொல்லுவாள், ஆமாம் அவள் என்னை கூப்பிட்டுருந்தா, அங்கே போனால் கொஞ்சம் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக நான் போகணுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அப்படியா, அப்போ நீ போகணுன்னு ஆசைப்பட்றியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். ஆனால் போகணுன்னு தான் நினைக்கிறேன், நான் இந்த இடத்துல வெறும் ஒரு குண்டு சத்துட்டே குதிரை ஓட்டுற மாதிரி என் வாழ்க்கை எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லுவாள். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா நீ போ, உன்னோட லைஃப்பில் வந்து பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் அச்சீவ் பண்ணி வெளி உலகத்தை வந்து தெரிஞ்சிக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி கேட்பா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கேட்க அவள் சொல்லுவாள், நீ என் கூட வரப்போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருப்பாப்புல, எனக்கு கொஞ்சம் கிளினிக்கில் வந்து பிஸ்னஸ் இருக்குது, ஆனால் நான் அதை முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் வந்து உன் கூட வரேன், உனக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் உன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாப்புல. அவங்க 2 பேரும் அப்போ தான் அந்த இடத்துலேருந்து அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிப்பாங்க. வீட்டுக்கு போனால் அங்கே முன்னாடியே அவளோட சிஸ்டர் தான் அங்கே உட்காந்துட்டு இருப்பா. உட்காந்தது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் காரில் வந்ததை பார்த்த உடனே, சிஸ்டர் கடைசியாக நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு சந்தோஷமாக அப்படியே நின்றுட்டு இருப்பா. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேருமே எல்லாரும் சேர்ந்துட்டு அப்படியே வந்து 3 பேருமா வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அந்த இடத்துல வந்து ஹீரோயினோட தங்கச்சி கேட்டுட்டு இருப்பா, ஆமாம் அக்கா, நிஜமாலுமே இந்த குயின்லின் வந்து இந்த பெரிய வில்லாவே வாங்கிட்டானா, இது ரொம்ப வந்து காஸ்ட்லியாக இருக்கும் போல் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஆமாம், நீ எதுக்கு அவனை குயின்லின்னு கூப்பிட்ற, அவனை வந்து பிரதர் இன்லான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையிலே ஒரு அப்பா வைப்புவா. தலையிலே வச்ச உடனே இவனும் வந்துட்டு அந்த இடத்துல பிரதர் இல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோவை வந்து கூப்பிட்டுப்பா. இவன் இதை கூப்பிட்ட உடனே இவனும் ஆனந்துக்கு நிறுத்தி வச்சிருப்பா, முறையாக பிரதர் இல்லைனான்னு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கேட்பா, ஆமாம் இந்த ரிச்மேன் லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பிரதர் இல்லா நீங்கள் எங்கேருந்து இவ்வளோ மணி வந்து ஏர்ன் பண்ணீங்க, நீங்கள் இன்னும் உங்கள் பாடி பார்ட்ஸ்லாம் எடுத்து வித்தரலையா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்பா. அப்போ தான் நம்ம ஹீரோன்னு சொல்லுவாப்புல, நான் ஒரு சின்ன டீசெண்டான ஒரு ஜாப் தான் வச்சுருக்கேன், அந்த ஜாப் மூலிமா தான் இவ்வளோ கிடச்சிருக்கு, நான் ஒன்றும் தப்பால் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆமாம், இப்போ தான் எனக்கு ஒரு நிமிஷம் ஞாபகம் வருது, என்னது மறந்தே போயிருப்பேன், இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு மீட்டிங் நடக்க போது, உங்களை ஆல்ரெடி வர சொல்லி கேட்டிருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். இதை கேட்டவுடனே நம்ம ஹீரோ, இவன் சும்மா சொல்கிறா, சும்மா காமெடி சொல்கிறான்னு பார்த்தா நிஜமாலுமே எனக்கு கூப்பிட்றியா ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு, ஓ நீ எதை பற்றி பேசிகிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பாருப்பல. இதை கேட்டவுடனே நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும், நீங்கள் திரும்பி வந்து என்கிட்ட வந்து வரலனுக்கான பொய் சொல்ல மாட்டீங்களே அப்படின்ற மாதிரியே சொல்லுவாள். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு நான் வரந்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருப்பான். உடனே நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துல வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இவளுக்காக ஒரு டைம் போயிட்டு வாவே, நீ தான் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருக்கல, நீ சொன்னால் செய்யணும்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாள். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ ஓகே நான் போகிறேன் அப்படின்றோம். அப்போ அவள் சொன்னால் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட தங்கச்சியும் மூஞ்சி அப்படியே சொல்லிட்டு திருப்பி வச்சுக்குப்பா. ஓகே கைஸ், இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து அடுத்து என்ன நினச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்த சாப்டரில் வந்துட்டு எப்படி அவங்க வந்து பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போகிறாங்க, அந்த ஜிங்சாங் சிட்டியில் வந்து என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். பாய்.